friends, welcome to LMTech Technical and Technologies. In the video, Excel irukka home tab பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous videoல நாம வந்து styles பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். So styles groupsல conditional formattingல first rule ஆன highlight cells நாம பார்த்துட்டோம். So இந்த வீடியோல top bottom rules பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த rules நாம first work out பண்றதுக்கு முன்னாடி ஒரு total and average அப்படிங்கறத மேக் பண்ணிக்கலாம். So total கண்டுபிடிக்கணும் அப்படினா சோ நமக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்ஸையும் நாம ஆட் பண்ணனும். So equal to இப்போ பாத்தீங்க அப்படினா sum அப்படிங்கற ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணலாம். So SUM னு டைப் பண்ணீங்கனா சோ இந்த ஃபார்முலா நமக்கு வரும். So இது चूஸ் பண்ணனும் அப்படினா tab னு யூஸ் பண்ணிக்கோங்க. So எந்தெந்த செல்ஸ்லாம் வேணுமோ அப்படியே நீங்க ட்ரேஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் செலக்ட் ஆகும். So B2 ல இருந்து F2 வரைக்கும் எனக்கு இப்போ இது ஆட் ஆகணும். So just ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படினா எனக்கு இது ஆட் ஆகிடும். ஓகேங்களா? So இப்போ பாத்தீங்க அப்படினா just இது மல்டி அடுத்த ரோக்கு இதே மாதிரி ஏனால நான் சம் அப்படிங்கற ஃபார்முலாவை அப்ளை பண்ணாம just இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கார்னர்ல போய் கர்சர் வச்சிட்டு ட்ரேஸ் பண்ணீங்க அப்படினா இது உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்ததுக்கு ஃபார்முலா அப்ளை ஆகி வந்துடும். ஓகேங்களா? தென் அடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். சோ ஆவரேஜ் பாத்தீங்க அப்படினா ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படிங்கற ஃபார்முலா. சோ இத யூஸ் பண்ணி இத செலக்ட் பண்றதுக்கு tab அழுத்திக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படினா சோ எத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமோ சோ அத்தனை சப்ஜெக்ட்ஸையும் ட்ரேஸ் பண்ணிட்டு just ஒரு என்டர் கொடுங்க. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு செல்ஸ்க்குமே நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணாம just வச்சு கிளிக் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணதுனால ட்ரேஸ் பண்ணோம்னா அடுத்தடுத்த ரோக்கு இந்த ஃபார்முலாஸ் நமக்கு அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினா டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். சோ டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டாப் பாட்டம் ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு டாப் 10 ஐட்டம்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணலாம். சோ இப்போ இந்த டாப் 10 ஐட்டம்ஸ்ல இப்போ வந்து பார்த்தோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் 10 பேர் யார் இருக்காங்க அப்படினு நமக்கு ரிசல்ட்ஸ் காமிக்குது. சோ ஃபர்ஸ்ட் 10 பேர் நமக்கு வேண்டாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து 2 பேர் அப்படிங்கறத நம்ம चूஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நான் டோட்டலையும் चूஸ் பண்ணிருக்கேன். எனக்கு டோட்டலுக்கும் ஹைலைட் பண்ணுது. அதனால நான் என்னோட சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் மட்டும் चूஸ் பண்ணிக்கிறேன். சோ தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படினா ஹைலைட் பண்ணிக்கிறேன். சோ தமிழ்ல இருந்து சோஷியல் வரைக்கும் இருக்க டேட்டாஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ரூல்ஸ்க்கு வரலாம். ஸோ டாப் 10 ஐட்டம்ஸில் எனக்கு 10 வேணாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு 3 அப்படின்ற நம்பர்ஸ் வேணும். அதுக்கு ஒன்று இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மேலே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டவுனில் இருக்க ஏரோவை கிளிக் பண்ணனா எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் வேல்யூஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் ரெட் பார்டரில் இவங்கள ஹைலைட் ஆக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரெட் பார்டர்னு வச்சுக்கலாம். இல்லை கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு இவங்களுக்கு ஒரு கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்ஸ் இன்றைக்கி யாரெல்லாம் எடுத்துருக்காங்களோ ஸோ 85ல் ஒரு 4-5 டேட்டா இருக்குது. ஸோ 95ல் ஒரு டேட்டா இருக்குது, 98ல் இருக்குது. ஸோ டாப் 3 வேல்யூஸ் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ டாப் 10% அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போயிட்டு டாப் 10 அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாப் 10 வேணாம். ஸோ எனக்கு டாப் 2 யார் இருக்காங்க அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ டாப் 2 இல்லை டாப் 1 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாப் 1ல் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கஸ்டம் ஃபார்மேட்டில் நான் ஒரு கலர் கொடுக்குறேன். அது வந்து ரெட் அப்படின்ற கலரில் எனக்கு அப்ளை ஆகி வரணும். ஸோ இப்போ டாப் 1ல் எனக்கு ஒரு கேண்டிடேட் 72 அப்படின்றவங்க நமக்கு இருக்காங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ டாப் 2 சைடு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம்னா பாட்டம் 10 அப்படின்றது. ஸோ சேம் நம்மளோட சப்ஜெக்ட் மார்க்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் மார்க்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாட்டம்லேருந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ 10ன்னா நமக்கு மோர் தென் வேல்யூ செலக்ட் ஆகும். ஸோ நிறைய செலக்ட் ஆகுது. அதனால் 3 அப்படின்ற வேல்யூஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ 3ல் எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு 3 கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ இவங்களை நான் வந்து கஸ்டம் ஃபார்மேட்டில் ஸோ இட்டாலிக் யூஸ் பண்ணி நான் வர சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூஸ்க்குள்ள எனக்கு இந்த கலர்ஸ் எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ்க்காக ஸோ பர்சன்டேஜ் வேல்யூவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பாட்டம் 10% அப்படின்றவங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸோ 56.4 அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு ரெட் டெக்ஸ்ட்டில் எனக்கு வரணும். ஸோ ஓகேன்னு கொடுத்தாலே எனக்கு ரெட் டெக்ஸ்ட்டில் எனக்கு இவங்க அப்ளை ஆகிட்டாங்க. தென் அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ அபோவ் ஆவரேஜ் அப்படின்றது. ஸோ ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது என்னென்னா டாப் 10 பார்த்தோம், பாட்டம் 10 பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நல்லா படிக்கிற ஃபஸ்ட்டு 10 பார்த்தாச்சு. கொஞ்சம்
லோவாக படிக்கல ஃபஸ்ட்டு 10 பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் சில பேர் மிடிலாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ எல்லோ அப்படின்றதுல கொடுக்குறேன். ஸோ எனக்கு யாரெல்லாம் ஆவரேஜ் இருக்காங்களோ ஸோ எனக்கு ஆவரேஜ் அப்படிங்கிறது எனக்கு இது செலக்ட் பண்ணி கொடுத்துரும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிலோ ஆவரேஜ் அப்படின்றது. ஸோ அதுக்கும் கீழே யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸோ அதையும் எனக்கு சூஸ் பண்ணி எனக்கு இது கொடுத்துரும். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டாப் பாட்டம் ரூல்ஸில் இருக்க அபவ் ஆவரேஜ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஆவரேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நம்மளோட அபவ் ஆவரேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எப்படி சூஸ் பண்ணனே இப்போ யாரெல்லாம் ஆவரேஜில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களோடது எனக்கு இந்த இடத்துல சூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 70லேயே இப்போ 2 பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு 2 டேட்டாவும் இப்போ நமக்கு சூஸ் ஆகிருக்கு. இப்போ ஒருத்தரோட மார்க் மட்டும் இப்போ நான் மாற்றுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொஞ்சம் நான் ஹையாக தரேன். ஸோ வந்து ஒரு 99 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கேயும் ஒரு 99 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே ஒரு செலக்ட் ஆகிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ்லேயே எது வந்து ஹையாக இருக்கிறதோ அதை மட்டும் எனக்கு சூஸ் பண்ணுறது தான் எனக்கு ஆவரேஜ் அப்படின்றது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிலோ ஆவரேஜ் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலோவில் யார் இருக்காங்கன்னா ஸோ எல்லாமே எனக்கு சூஸ் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு எல்லாம் சூஸ் ஆகணும் அப்படின்னா நான் மார்க் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ எனக்கு ஒரே லெவல்லே இருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ஒருத்தர் மட்டும் இப்போ நான் ரொம்ப லோ பண்ணி காமிக்கிறேன். இந்த 56 பாயிண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 4th ரோவில் இருக்கிறவங்களோட மார்க்ஸை கொஞ்சம் நான் கம்மியாக தரேன். ஸோ 30 தென் 20 ஸோ இவருக்கு வந்து ஒரு 15 அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் இருக்கிறதுலே இவர் எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்காரு. ஸோ இவரை சூஸ் பண்ணிட்டு போனால் டாப் பாட்டம் ரூல்ஸில் பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க எனக்கு என்ன கலரில் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கஸ்டமில் நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சம்திங் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கிறதுலே இவர் எனக்கு ஆவரேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்காது. இவர் மட்டும் எனக்கு சூஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் பாட்டம் ரூல்ஸில் இருக்கிற 6 ரூல்ஸ்மே ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம்னா டேட்டா பாக்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட்ஸில் இருக்க காலர்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ டேட்டா பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து உள்ளே அந்த செல்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து கலர்ஸ் ஃபில் ஆகும். அதை தான் நம்ம வந்து டேட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து கிரேடியன்ட் அப்படின்றது. ஸோ கிரேடியன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு சைட் டார்க்காக இருக்கும், நடுவில் கொஞ்சம் 2 மிக்ஸான மாதிரி இருக்கும், எண்டிங்கில் எனக்கு லைட்டாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இங்கே வந்து கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோன்னா சாலிட் ஃபில்னு இருக்குது. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் கலர் மட்டும் இருக்கும். பிங்க்னா பிங்க் மட்டும் எனக்கு இது இப்போ அப்ளை ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வேணும் அப்படின்னா இது நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா கலர் செல்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் ஹை மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் க்ரீன் கலரில் ப்ரொவைட் ஆகும். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ மிடில் வாங்கியிருக்கவங்களுக்கு ஸோ 45 அந்த ரேஞ்ச் காமிக்கும். ஸோ செகண்ட் பிளேஸில் எங்களுக்கு எல்லோ கலர்ஸ் காமிக்கும். தென் ரொம்ப லோவாக இருக்கவங்களுக்கும் நமக்கு ரெட் கலரில் காமிக்கும் ஓகேங்களா. ஸோ என்ன மார்க்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இது செப்பரேட் பண்ணி நமக்கு தந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளிக் பண்ண ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐகான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டேட்டாவுக்கு ஏதாவது ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் டேட்டா பாக்ஸில் இருக்க ஒரு ஸ்கேல் மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என் செல் வந்து இப்போ 99 இருந்தாலும் ரொம்ப ஃபில் ஆகிருக்கு. ஸோ 20 இருந்ததுன்னு பார்த்தோம்னா ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ 11லாம் பார்த்தீங்கன்னா செல்லில் கொஞ்சம் தான் எனக்கு ஃபில் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்க டூல்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் 1 by 1 அக்கட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.